இந்த மீனாவுக்கு அநியாயத்துக்கு மனதைரியம் தான். தனக்கே அந்த வீட்டில் தங்கறதுக்கான இடமே இல்லாமல் ஹாலில் படுத்தும் மொட்டை மாடியில் படுத்தும் தூங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வீட்டில் அவங்களுக்கு ஒரு சமையல்காரங்களாக தான் அவங்கள வச்சிருக்க மாதிரி தான் நடத்துகிறாங்க. எல்லாருமே அவ்வளோ மோசமான வார்த்தைகள்லாம் பேசுகிறதுலேருந்து 2 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது அசிங்கப்படுத்துகிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு மனதைரியத்தோடு இன்றைக்கி என்ன கேட்குறாங்க அப்படின்னா கிறிஷுடைய ஒரு பாட்டி உண்மையை சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அது தன்னுடைய மகளோட மக ஆனால் இந்த குழந்தை வேணான்னு சொல்லிட்டு துபாய்க்கு போய் செட்டில் ஆகிட்டாங்கன்னு கதையை விட்டதுக்கப்புறமா நம்ம பேசாமல் தத்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இப்போ தங்க வைக்கிறது கூட இடம் கிடையாது மீனாவுக்கு. விஜயா இந்த பையனை திட்டியே அவனோட சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், ரோகிணி ஒவ்வொரு நாளுமே எப்போ மாட்டிப்போன்னு பயத்தில் இருக்கவங்களுக்கு தான் தான் அம்மானு உண்மை தெரிஞ்ச நம்ம பையன் நம்ம வீட்டிலே இருக்கார், ஆனால் வேற ஒருத்தங்களோட இருக்காரு, ஆனால் உண்மை தெரியாமல் இருக்குது, எப்போ வேணாலும் உண்மை உடஞ்சிடும்னா பெரிய அதிர்ச்சி ஆகிடும். நிறைய ட்விஸ்ட்டு காத்துட்டு இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்.